Hi partner, golden tip 13. A and B partnership okay. Question கொஞ்சம் பெருசா இருக்கு. என்ன கேள்வின்னு பாரு. Revalued value of furniture. அப்போ இதோ ரீவேல்யூஷனாலே அக்கௌண்ட்டில் டெபிட் லாஸஸ் கிரெடிட் கெயின். இப்போ என்ன கொடுக்குறாங்க பாரு. பேலன்ஸ் ஷீட்டு ஓகே. C was admitted, new profit sharing ratio 2:3:1. Old ratio என்ன? Old ratio கொடுக்கல, தென் ஈக்குவல். முதல்ல அது ஜட்ஜ் பண்ணிடு. ஏன்னா ரீவேல்யூஷன் வரும்போது ஓல்ட் ரேஷியோவில் தான் பிரிக்கணும். ஸ்டாக் வாஸ் ரீவேல்யூட் அட் 10,000. ஏற்கனவே 14,000 இருக்கு, 10,000 தான். அப்போ லாஸ் ஓகே. Creditors 1,500 are not likely to be claimed. Creditors claim பண்ண மாட்டாங்களாம், அப்போ கெயின் ஓகே. Debtors for 200 irrecoverable, bad debts 200. Provision for doubtful debts to be provided 10%. 16,200 இருக்கு. அந்த 16,200ல 200 bad debts போயிடுச்சு, பேலன்ஸ் 16,000. இதில் 10%, அப்போ 1,600 ஓகே. ப்ரொவிஷன் ஃபார் டாக்டர்ஸ் ஓகே. எஸ் ஏஸ் ஷேர் இன் லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன். ஏ ஷேர் ஆன் லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன். அப்போ லாஸ்னாலே டெபிட்ல எக்ஸஸாக இருக்கணும். அப்போ இங்கே பிரித்து கொடுத்துருவோம். ஏக்கு எவ்வளவு? 3,000. அப்போ பிக்கு எவ்வளோ இருக்கும்? ஓல்டு ரேஷியோ அப்படின்னா 1:1. நியூ ரேஷியோ தேவையில்லை. 1:1. அப்போ பிக்கும் 3,000 தான் இருக்கும். அப்போ பாரு, கிரெடிட்டில் 7,500, டெபிட்டில் தட் இஸ் 5,800. அப்போ எவ்வளவு? 1,700 லாஸ் இருக்கு. எதில்? தட் இஸ் ஃபர்னிச்சரில் லாஸ் 1,700. ஃபர்னிச்சர் 20,000 இருக்கு. இதில் லாஸ் 1,700 போச்சுன்னா பேலன்ஸ் 18,300 வேல்யூ. அதைத்தான் சொல்கிறான். ரீவேல்யூடு வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் வில் பி 18,300. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ.